ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிளைனா டெய்லர்லேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிசைன் ப்ளவுஸுங்க. அதாவது ரெடிமேடாகவே இப்போ வித்து ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க சாரீக்கு. அதாவது ஃபேன்சி சாரீக்கு கொடுக்கும்பொழுது, இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுக்கும்பொழுதும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து பத்தாது. அதாவது 40 அந்த மாதிரி 38 40 அந்த மாதிரி பாடி சைஸுக்கு பத்தாது. அப்படி பத்தாத ஒரு துணியை எப்படி நான் ஒட்டு வச்சு ஒரு முழுமையான ஒரு ப்ளவுஸை நான் ரெடி பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நிறைய பேர் எப்படி ஒட்டு வைக்கணும், அதை ஒரு முழுமையான ஒரு ப்ளவுஸை எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், அந்த டிசைன் ப்ளவுஸில் அதாவது ஸ்லீவ் தான் உங்களுக்கு இப்போ ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸ்லீவில் தான் மேக்ஸிமம் நமக்கு ஒட்டு வரும். பாருங்கள், இது வந்து ரைட் சைடு. இந்த மாதிரி நம்ம ஒரு அடையாளத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா அது ரைட் சைடு தான் வரும் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி நாங்கள் மார்க் பண்ணிட்டு தான் நாங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் இந்த கட்டிங்கை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்க. இதில் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு மார்க்கிங் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு அது மாதிரிலாம் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நான் வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக வர அளவுக்கு முன் போர்ஷன், அதாவது ஸ்லீவில் முன் போர்ஷன் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு எப்படி கரெக்டாக அந்த ப்ளவுஸு மெயின் கிளாத்லேயும் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே வைக்கிற அந்த லைனிங் கிளாத்தை எப்படி சென்டர் பாயிண்ட்டு குறித்து கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நமக்கு கீழே கொஞ்சம் கிளாத்து நம்ம எக்ஸஸாக நமக்கு இருக்குது. அதுலேருந்து நம்ம வந்து எப்போதுமே நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக வராது. அந்த எட்ஜில் நம்ம தையல் போட்டால் தான் இந்த சென்டர் பாயிண்டில் இப்போ நான் மார்க் பண்ணுற பாருங்க, அந்த இடத்துல நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு தைக்க ஆரம்பித்தா தான் அந்த டிசைன் முழுமையாக நமக்கு, அதாவது 9.5 இன்ச்சு 10 அந்தளவுக்கு தான் அந்த லென்த்து கொடுத்துருப்பாங்க ஸ்லீவுக்கு, கரெக்டாக வரும். இந்த ஸ்லீவில் நான் குறிக்கிறேன் பாருங்கள். அதாவது குடஞ்சி சைடு வந்து ஃபஸ்ட்டில் இருந்ததுன்னா அது வந்து ரைட் சைடு வரும். குடையாத சைடு வந்து பின்னாடி இருந்ததுன்னா அது வந்து லெஃப்ட் சைடு வரும். இதுதான் எங்களுக்கு அடையாளம். நீங்கள் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லெஃப்ட்டு ரைட்டுன்னு நமக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். நம்ம தூக்கி ஜாயின் பண்ணும்போது ஃபிட்டிங் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சீக்கிரம் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம், அதாவது தச்சு முடிச்சிடலாம். ஒரு ஸ்லீவ் ஆல்ரெடி நான் வந்து தையல் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் அடுத்த கையை நான் விடும்பொழுது லெஃப்ட்டு ரைட்டுன்னு நான் அடையாளம் படுத்திக்கிட்டு தான் அந்த கையை மார்க் பண்ணுவேன், அதாவது தைக்க ஆரம்பிப்பேன். இப்போ ஒரு கையை எடுத்து நம்ம ஓரங்கட்டி வச்சாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா உள்ள அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணுறோம். அதெல்லாம் அந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எட்டை தூக்கி போட்டுறக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒட்டு வைக்க யூஸ் ஆகும். ஒட்டு வச்சு தான் நம்ம இந்த கையை தைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ப்ளவுஸை நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும், வீடியோவில் பாருங்கள். அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த லைனிங் கிளாத்து தெரியும். அதுதான் நமக்கு கரெக்டான ஒரு பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். மெயின் கிளாத் இருக்குது பாருங்கள், அதில் கம்மியாக தான் கிளாத்தை கொடுத்துருப்பாங்க, அந்த துணியை கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைனுக்கு பிறகு அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி தான் துணி கொடுத்துருப்பாங்க. பாடி சைஸே 40 38 அந்த மாதிரி பாடி சைஸுக்கெலாம் ஸ்லீவ் பத்தாது. ஏன்னா அந்த ஆம்கோல்கிட்ட இடிக்கும் நமக்கு. அந்த சைடு நம்ம ஒட்டு வச்சு தான் தைக்கிற மாதிரி இருக்கும். துணி இருந்து நமக்கு ஒட்டு வைக்கும்போது நமக்கு ஈஸியாகவே இருக்கும். துணியே இல்லாமல் நம்ம ஒட்டு வைக்கிறோங்கும்போது நமக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ இதில் அதுதான் மெயினான நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதில் நமக்கு ஸ்டோனு இந்த பீடெலாம் கொடுத்துக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. அது கரெக்டாக எந்த பாயிண்ட்கிட்ட வருதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு அதில் இருக்கிற ஸ்டோனெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துக்க வேண்டியதான். சிலது கையால் பிச்சாலே வராது, பல்லுட்டு நம்ம கடித்தா தான் அதெல்லாம் வரும். எடுத்து சுற்றி அவுட்லைன் விட்டு நான் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே மெயின் துணியை நம்ம வந்து லைனிங் துணியும் ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு அவுட்லைன் விடும்போது லெஃப்ட்டு ரைட்டுன்னு பார்த்து அவுட்லைன் விடும்போது ஒன்றா தான் அவுட்லைன் விடணும். அப்புறம் ஒன்று எடுத்து நம்ம ஓரங்கட்டி வச்சுட்டு இன்னொன்று நம்ம கரெக்டாக அவுட்லைன் விட்டு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். மார்க் பண்ணிவிட்டு இப்போ தான் முக்கியமான விஷயம்,
அதாவது 2 சைடும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணி தான் ஆகணும். துணி இல்லை, வேறு வழியும் கிடையாது. பாருங்க, அந்த இடத்துல நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம ஒட்டு வச்சு ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒட்டு வைக்கும் பொழுது அந்த எக்ஸஸாக கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு மீந்தா கூட அதை எட்ட தூரம் போட்டுறாதீங்க. அதை வச்சு தான் நம்ம ஒட்டு வச்சு ஒரு ப்ளவுஸை நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் தாங்க மீறுது. அதை நாங்கள் ஒட்டு வச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ கஸ்டமர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நமக்கு வித்து ப்ளவுஸ் கொடுத்துக்கிறது நமக்கு கரெக்டாக தான் இருக்குது போல், அதனால தான் டெய்லர் கரெக்டாக தைச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டு வச்சு தைக்கும்பொழுது பாருங்க, அந்த கிளாத் எங்கேருந்து நான் எடுக்கிறேன்ட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம அவுட்லைன் விட்டோம் இல்லையா, அங்கே மீந்த கிளாத்து தான் அதை இன்னொரு சைடு ஒட்டு வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ஒட்டு வைக்கிற மாதிரி நமக்கு ப்ளவுஸ் வந்துடுச்சுனாலே நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கிளாத்து ஸ்லீவுக்கு பத்தாது, சில ரொம்ப பல்காக இருக்கிறவங்களுக்கு பட்டிக்கு பத்தாது, முன் போர்ஷனுக்கு இடிக்கும். பேக்கை மட்டும் நாங்கள் கரெக்டாக ஒட்டுலாமல் தாராளமாக கட் பண்ணிப்போம். கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லீவு, முன் போர்ஷனு, பட்டி இது எல்லாமே இந்த மாதிரி ஒட்டு வச்சு தான் வரும். ஒட்டு வைக்கும்போது இந்த மாதிரி பத்தும் பத்தாதமா நமக்கு துணி இருக்கும்பொழுது அதில் சின்ன சின்ன பீஸு துண்டு துண்டு பீஸாக இருந்தாலும் நாங்கள் அதை எடுத்து வச்சுப்போம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த துண்டு துண்டு பீஸெல்லாம் பட்டிக்கு எனக்கு வந்து ஒரு பட்டிக்கு தான் இருக்குது ஒன் சைடு, இன்னொரு சைடு பட்டி சைடு நமக்கு இல்லை. அதாவது முன் போர்ஷனில் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த பட்டி பீஸுக்கு எனக்கு இல்லை. அதனால் அந்த துண்டு துண்டு துணியெல்லாம் நான் எடுத்து சேமித்து வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி தான் நான் அந்த ஒரு பட்டியை நான் வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு ஆம்கோல் வரையும் நமக்கு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு நமக்கு லென்த்து கிடச்சிட்டு இப்படி தாங்க ஒட்டு வைக்கணும். நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒட்டு வைக்கணுன்றதை நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ஒட்டு வச்சு தைச்சிக்கலாம். உங்கள் ப்ளவுஸாக இருந்தாலும் கஸ்டமர் ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த மாதிரி டிசைன் கைக்கிட்ட டிசைன் வச்சு இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கனாலே இப்படி தான் நீங்கள் ஒட்டு வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத்லாம் நீங்கள் கட் பண்ணி தூரம் போட்டுறாதீங்க. எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா நீங்கள் வச்சுருந்து இந்த மாதிரி ஒட்டு கொடுத்து நீங்கள் ஒரு ஜாக்கெட்டை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணி முடித்த வேணால் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, உங்களுக்கு துணி பத்தலை அப்படின்னு. துணி பத்தலைனாலும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இது ரெடிமேடாகவே அவங்க கொடுத்துட்றாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, பாருங்கள், ஃபில் பண்ணியாச்சு. எப்படி ஒட்டு வைக்கணும் வச்சாச்சு. இதுதான் அவுட்லுக்கு, அதாவது கையோட ஒரு போர்ஷன் அவுட்லுக் கொடுத்துருக்கேன். இப்போ ப்ளவுஸை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்குக்கிட்ட மட்டும் ஒரு ஸ்டோன் வச்ச லேஸ் கொடுத்துருக்கேன், நாட்டு கொடுத்துருக்கேன். அந்த ஸ்லீவை பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. கரெக்டாக அந்த டிசைன் வந்து கரெக்டாக அந்த கைக்கிட்ட நடுப்புற தான் வரணும், அந்த அளவுக்கு தான் மார்க் பண்ணி நம்ம தைச்சிருக்கோம். நான் தைக்கும்பொழுது எப்படி தைச்சிருக்கேன், எப்படி அவுட்லைன் விட்டால் எப்படி ஒட்டு வச்சு தைச்சேன் அப்படின்றது நீங்கள் நல்லாவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு அதாவது மேல் சைடை விட உள் சைடு எவ்வளோ பர்ஃபெக்டாக நாங்கள் தைச்சிருக்கோம், எப்படி கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நாங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோன்றதை நான் மெயினாக பார்ப்போம். அந்த டாட்டெல்லாம் எப்படி நான் தைச்சிருக்கன்றதை பாருங்கள், எக்ஸ்ட்ரா போடுற தையலையும் பாருங்கள். அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்காக ரொம்ப நன்றி.